மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அவங்களோட மரணத்துல இவ்வளோ மர்மங்களா அப்படின்னு தான் இப்போ நியூஸ் சேனல்ஸ்ல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அவர்கள் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்துட்டாங்க அப்படின்றது தான். ஆனா அது ஹெலிகாப்டர் கிராஷ்ல நடந்த ஆக்சிடென்ட் கிடையாது, அது ஒரு பிளான்ட் மர்டர் அப்படின்றது தான் இப்போ இவங்களோட மர்டர்ல இருக்கக்கூடிய சர்ச்சையா மாறி இருக்கு. உண்மையிலே ஆக்ட்ரஸ் சௌந்தர்யாவோட மரணம் அப்படின்றது ஆக்சிடென்ட்டா இல்ல பிளான்டு மர்டரா, என்னதான் நடந்தது அப்படின்றத தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இது இன்ஃபோ 366. ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அழகோட பேரழகு அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட படங்கள் எல்லாமே அந்த டைம்ல சூப்பர் ஹிட். தமிழ், தெலுங்கு அப்படின்னு சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நடிச்சு எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து பேன் இண்டியா அப்படின்ற டேர்ம்லாம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு அந்த இதுக்கு வரத்துக்கு முன்னாடியே இவங்க ஒரு பேன் இண்டியா ஆக்ட்ரஸா வந்துட்டு இருந்தாங்க. ஆனா எந்த ஒரு கிளாமர் பாட்டுமே இல்லாம தன்னோட நேச்சுரலான ஆக்டிங் திறமையோட பல படங்களை பண்ணி மக்கள் மனசுல சௌந்தர்யா அப்படின்னா ஒரு தனி இடமே பிடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருந்தது. இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு இவங்களை பற்றி தெரியறதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ அவங்களோட படங்கள் அப்படின்றத பார்க்கும்போது ஓ இவங்க தான் சௌந்தர்யாவா அப்படின்னு தெரியதான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த டைம்ல அவங்க எந்த அளவுக்கு பீக்கான ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தாங்க, கரியரோட அவங்களோட பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த டைம்ல ஒரு ஆக்ட்ரஸ் இந்த அளவுக்கு ஒரு ரீச்ல இருக்காங்க, கரியரோட பீக்ல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. ஆனால் அவங்க கரியரோட பீக்கில் இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நிறைய ஆக்ட்ரஸ் இப்போ வரைக்கும் கரியரோட பீக்கில் இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க டைமில் அவங்க கரியரில் மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸ்லையும் ஈடுபட்டு இருந்தாங்க. பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணாங்க. பிஜேபி கட்சிக்காக பல கேம்பெயின்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்க டைமில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ண பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சைல்டுஹுட்ல இருந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த ஜிஎஸ் ரகு அப்படின்றவங்கள தான் சௌந்தர்யா கல்யாணம் பண்ணாங்க. அப்பயே நிறைய பேர் என்ன இது சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி பீக்கில் இருக்க ஆக்ட்ரஸ்லாம் அகெயின் அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்க ஒரு ஆக்டரை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வழக்கங்கள் இருந்தது. ஆனால் இவங்க அவங்களோட சைல்டுஹுட்ல இருந்து அவங்க கூடயே இருந்து வளர்ந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் ஜிஎஸ் ரகுவை அழகாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அழகாக போயிட்டு இருந்தது. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணி கொஞ்சம் மாசத்துல பிஜேபிக்காக அவங்க ஒரு கேம்பெயின்காக கிளம்ப இருந்தாங்க. அதாவது 17th April 2004 கர்நாடகால இருந்து ஆந்திர பிரதேஷ்க்கு அவங்க கேம்பெயின் பண்ண போகணும் அப்படின்னு 6 passengers இருக்க ஃப்ளைட்டுன்னு நான் ஏன் இன்சிஸ்ட் பண்றேன்னா, இது வரைக்கும் நம்ம எல்லாருமே பார்த்த நியூஸஸ்ல அவங்க ஒரு ஹெலிகாப்டர் கிளாஷ்ல இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அது ஹெலிகாப்டர் கிடையாது, அது ஒரு பேசஞ்சர் பிளேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு 6 மெம்பர்ஸ் வரைக்கும் அதில் ட்ராவல் பண்ணலாம். அந்த ஃப்ளைட்டில் போகும்போது தான் சௌந்தர்யா அவங்களோட ஃப்ளைட் கிராஷ் ஆகி இருந்த எல்லாருமே, அந்த சௌந்தர்யா மட்டும் இல்லாமல் அவங்களோட தம்பி, அந்த பிஜேபி சைட்லேருந்து ஒரு பர்சன், அந்த ஃப்ளைட்டோட பைலட் அப்படின்னு எல்லாருமே உடல் கருகி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன ஷாக்கிங்கான விஷயம்னா அந்த டைமில் வந்த நியூஸஸில் இது ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும், இது என்ன காரணத்துக்காக அந்த ஃப்ளைட் எரிஞ்சது அப்படின்னா இன்ஜினோட ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 years ப்ளஸ்க்கு மேலே எதுக்கு இந்த கேஸை மறுபடியும் பேசுகிறாங்க? இவங்க இறந்ததில் இன்னும் என்ன மர்மம் இருக்க போகுது? இந்த கேஸை தான் ஆக்சிடென்ட்னு சொல்லி ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 20 yearsக்கு அப்புறம் எதுக்கு எல்லாரும் இந்த கேஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க, இவங்களோட டெத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சொல்கிறத விட 500 டேஸ்க்கு மேலே, 500 நாட்களுக்கு மேலே சிட்டி பாபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் காந்திய வழியில அறப்போராட்டம் பண்றேன் அப்படின்னு வெறும் இந்த 500 நாட்களுமே தண்ணி இலைய மட்டும் சாப்பிட்டு சௌந்தர்யாவோட மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு அறவழியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காராம். என்னங்க சொல்றீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களை பத்தி எதுக்காக இப்போ நீதி கேட்டுட்டு இருக்காரு? எதுக்கு 500 நாள் தண்ணி வெறும் இலைய சாப்பிட்டு எதுக்கு போராட்டம் பண்றாரு அப்படின்றது தான் கொஸ்டினா வரும் இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா சௌந்தர்யாவோட மரணம் அப்படின்றது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, அது பிளான்ட் மர்டர். அதை பண்ணது ஆந்திராவோட சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய மோகன் பாபு அப்படின்றவரால தான் சௌந்தர்யா அவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்காரு. இதை கேஸாவும் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த
அந்த கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் ஆயிருக்கு, ரெக்கார்டை எடுத்திருக்காங்க. அப்படி என்ன நடந்தது, எதுக்கு இவ்வளோ வருஷம்க்கு அப்புறம் அவர் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிட்டிமல்லு அப்படின்றவர் சௌந்தர்யா அவங்களோட பெரிய ஃபேனா. அவங்க இறந்தப்பயே அவங்க இந்த மாதிரி எதனால இறக்கல, இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ வரைக்கும் அவரால் ப்ராப்பரா எதுவுமே பண்ண முடியல, என்னை ஏதாவது ஒரு வகையில தடுத்துட்டே இருக்காங்க. இப்போ கூட நான் அறவழியில போராட்டம் பண்றப்ப கூட அந்த மோகன் பாபு அவர்களோட சைட்ல இருந்து எனக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது, என் உயிருக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்ற மாதிரியும் போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேண்டுகோள் வச்சிருக்காரு. இப்ப கேட்கும் போது யாருங்க இவரு, இவர் சொல்றதெல்லாம் நம்பி எப்படிங்க இதெல்லாம் நம்புறது அப்படின்னா, இவர் ஒரு கதை சொல்றாரு. என்னன்னா, இவர் வந்து ரொம்ப பெரிய ஃபேனுன்னு சொல்றாரு இல்லையா, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபேனா இருக்கோம்னா அவங்கள போய் நேர்ல மீட் பண்ணி போட்டோஸ்லாம் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா, அதே மாதிரி சௌந்தர்யா அவங்களோட வந்து நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு தடவை இவர் போயிருந்தாராம். அப்ப வந்து சௌந்தர்யா அவர்களுக்கு ஒரு ஃபோன் வந்ததாம். அந்த ஃபோன் வந்த உடனே இவங்க ரொம்ப அப்செட் ஆகி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற மாதிரி இருந்தாங்களாம். அப்போ அவங்க தம்பி, சௌந்தர்யாவோட தம்பி பக்கத்தில் இருந்தப்ப அவங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது சௌந்தர்யா சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி இவர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு, நம்மளோட 6 ஏக்கர் நிலம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துரு அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு. நானும் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்னை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி, என்னை வந்து மிரட்டுற தோனியில் வந்து அவர் கேட்குறாரு, எனக்கு அது கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல இருந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, ஓகே, இவர் சொல்ற கதைலாம் ஏதோ உண்மையா பொய்யோ இருந்தாலுமே அவர் போயிருந்தா அவங்க கூட போட்டோ எடுத்திருப்பாரு இல்லையா, அந்த போட்டோ எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவர்கிட்ட கிடையாது. ஏன் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இதை வந்து சொல்றீங்க, இப்போதான் உங்களால கேஸ் ஃபைல் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா அதுக்கு சில காரணங்கள் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த மோகன் பாபுவோட கடைசி பையனான மஞ்சு மனோஜ் அவர் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பிரஸுக்கு வந்து ஒரு பேட்டி மாதிரி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 6 ஏக்கர் இடம்னு சொல்றோம் இல்லையா, அந்த கெஸ்ட் ஹவுஸ் இடத்துல தான் இப்ப மோகன் பாபுவோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் இப்ப மோகன் பாபுவோட பேர்ல தான் இருக்கு அப்படின்னும், அதை சௌந்தர்யா கிட்ட இருந்து புடுங்கி வாங்கிட்டாரு, அதுக்கான அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு மோகன் பாபுவோட பையனே வந்து ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருந்தாரு. அதுவுமே நான் வச்சுதான் இவங்க மேல வந்து கேஸ் ஃபைல் பண்றேன் அப்படின்னு அந்த சிட்டிமல்லு வந்து சொல்றாராம். இவர் என்னதான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னாருமே இது எதுக்குமே ப்ராப்பரான எவிடன்ஸே கிடையாது. அப்படி இருக்கும் போது எப்படி இந்த கேஸை வந்து எடுத்துப்பாங்க, அடுத்து இந்த கேஸை வந்து எப்படி கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினா இருக்கும். இப்போ அகெயின் இது ஒரு ஆக்சிடென்ட்டா இல்லை வந்து பிளான்டு மர்டரா அப்படின்னு அகெயின் இந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, மோகன் பாபு அவர் வந்து ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார், பொலிட்டிக்கல் சைட்லையுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய பவர் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கார். அவரோட பேருக்கு வந்து ஒரு மிஸ்நேம் கொண்டு வரணும் அப்படின்றனால தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டில் இந்த மோகன் பாபு அவரோட சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் மேல நிறைய ரூடா அவர் வந்து பிஹேவ் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் கூட ஒரு ஜேர்னலிஸ்ட்டை அடிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கு. பொலிட்டிக்கலி அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவரோட சொந்த பையன் கூடயே வந்து சொத்து தகராறுலாம் இருக்கு, அவங்களுக்குள்ளேயே பல கிளாஷஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மேபி மோகன் பாபு வந்து அந்த டைம்ல அந்த கெஸ்ட் ஹவுஸ், அந்த 100 கோடி ரூபாய் மதிப்பு இருக்க அந்த கெஸ்ட் ஹவுஸை வந்து சௌந்தர்யா அவர்கள் கிட்ட இருந்து வாங்குறதுக்காக மேபி அந்த பிளான்டு மர்டரா கூட இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா இப்படியும் நடந்திருக்கலாமோ, இது இப்படியும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி பேசிட்டே தான் இருக்க முடியும். இது இன்னும் டெவலப் ஆயிட்டே தான் இருக்கும்னு சொல்லலாம். இன்னொரு கதை வந்து இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல சௌந்தர்யா இன்னும் சாகவே இல்லைன்னு கூட வந்து இன்னும் பல பேர் வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவங்க இல்லை, அவ்வளோதான், அவங்க இறந்துட்டாங்க, அதுக்கு பின்னாடி அவங்க டெத்துக்கு பின்னாடி எவ்வளோ கதைகள் கட்டிட்டே போக முடியுமோ அவ்வளோ கதைகள் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. சில்க் சுமிதாவோட மரணமாக இருக்கலாம், சுஷாந்த் சிங் ராஜ்பூட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டார்ஸோட டெத்தில் நிறைய மிஸ்ட்ரீஸ் இப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ யாரும் நம்ம கூட இல்லை. ஸோ இந்த மிஸ்ட்ரீஸ்லாம் உண்மையா இல்லை, இதில் என்ன ஃபேக்ட் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறத தாண்டி அவங்க இறந்துட்டாங்க, இதுக்கப்புறமும் எதுக்கு அதை போய் நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காமல் info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then is bye from Divya.